ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகள் வீடியோக்களும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய நாவல்கள், சிறுகதைகளுடைய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்கள் அதை கேட்க முடியும். நல்ல நல்ல சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அற்புதமான சிறுகதைகள் கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுகதைகள் வரக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில 11 மணிக்கு சிறுகதைகள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மதியம் 3 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நாவல்கள். ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோக்கள், நம்ம கதை வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை இந்துமதி அவர்கள் எழுதிய நாதங்கள் மோதினால் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த கதை வெளிவந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 12/12/1971. ஓகேவா? கிட்டத்தட்ட 54 இயர்ஸ் ஆகுது இந்த கதை வந்து. ஒரு காதல் கதை தான். ஆனா ஈகோ நிறைந்த ஒரு காதல் கதை. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருந்ததுன்னா அது அவங்களுடைய சந்தோஷத்தை குலைச்சிரும். அதே நேரத்துல கோபம் தான் தாண்டவமாடும். வாழ்க்கையே வந்து நரகமாயிடும். அதே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸ்குள்ளேயே ஒரு ஈகோ வந்ததுன்னா என்ன ஆகுங்கிறத இந்த கதை. கேட்கலாமா? நாட்டை குறிஞ்சியில் வர்ணத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக கணபதியையும் வாசித்த பின் அமிர்த வர்ஷினியில் சுதாமயியை வாசிக்க ஆரம்பித்தாள் மீரா. பார்வை எதிரே எழுவிழ இடமின்றி சபா முழுவதும் நிறைந்திருந்த ரசிகரின் மீது திரும்பிய போதெல்லாம் முதல் வரிசையில் அவளுக்கு நேராக அவளின் தந்தைக்கு அடுத்து போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலி காலியாய் இருப்பது அவள் நெஞ்சை உறுத்தியது. அந்த ஒரு நாற்காலியினால் சபா முழுவதுமே காலியாக இருப்பது போன்ற உணர்வு அவளுக்கு. கடைசியில் பாலமுருகன் வரவே இல்லை. அவன் வரமாட்டான் என்று அறிவு உணர்த்தினாலும் மனதின் ஒரு மூலையில் அவன் வரவேண்டும் என்ற ஏக்கமும் வருவான் என்ற சிறிதளவு நம்பிக்கையும் ஒட்டி கொண்டிருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை அவன் சிதறடித்து விட்டான். அவன் வராமல் இருப்பதிலிருந்தே இதோடு உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவு ஏற்படவும் வழியில்லை மீரா என்று அழுத்தமாக உணர்த்தி காட்டுவது அவளுக்கு புரிந்தது. இனிமேல் அவன் தன் மனதை மாற்றிக்கொள்ளவே மாட்டானோ என்று நினைத்த போது அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. விரல்கள் நயம் தவறாமல் வீணையை மீட்டிக் கொண்டிருக்க மனம் ரகசியமாக விம்மிக் கொண்டிருந்தது. மீரா அவன் நினைவை உதறி தள்ளிவிட்டு வாசிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முயன்றாள். சுதாமயி முடிந்ததும் அரங்கம் அதிரும்படி கைத்தட்டல்கள். மீரா தன் தந்தை கௌரி சங்கரை பார்த்தாள். அவர் முகத்தில் விவரிக்க முடியாத பெருமிதம். முதல் வரிசையில் நகரத்தில் இருந்த அத்தனை பெரிய மனிதர்களும் அமர்ந்திருந்தார்கள். அநேகமாக எல்லா சங்கீத வித்வான்களுமே வந்திருந்தனர். ஆனால் அவளுக்கு குருவாக இருந்து அந்த விரல்களின் மீட்டலில் இத்தனை நளினத்தையும் இனிமையையும் கொண்டு வர கற்றுக் கொடுத்த பாலமுருகன் மட்டும் வரவில்லை. கண்களில் துளிர்த்த கண்ணீரை வியர்வையை துடைப்பது போல ரகசியமாக துடைத்துக் கொண்டாள் மீரா. கைத்தட்டல் ஓய்ந்ததும் அடுத்ததாக ரகுவம்ச சுதாவை வாசிக்க ஆரம்பித்தாள். எவன் நினைவை மறந்துவிட்டு நாதத்தில் ஒன்றிவிட முயன்றாளோ அவன் நினைவே மறுபடி அவள் நெஞ்சத்தை நிறைத்தது. அவளது தந்தை கௌரி சங்கர் கூட ஒரு பெரிய வீணை வித்வான் தான். அவரது புகழை மங்கச் செய்துவிட்டு ஓங்கியது பாலமுருகனின் புகழ். அதற்கு காரணம் இருந்தது. அப்பாவின் வாசிப்பில் சங்கீத ஞானம் நிரம்பி இருக்கும். அதை விஷய ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே ரசிக்க முடியும். ஆனால் பாலமுருகனின் வாசிப்பில் லயம், இனிமை, நளினம் எல்லாமே நிரம்பி வழியும். சங்கீதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களை கூட ஆஹா என்ன அழகாக வாசிக்கிறான் என்று வியக்க செய்து ரசித்து கேட்கும் இசை அவனுடையது. அதனால் அவனுக்கு 1000 ரசிகர்கள். எந்த இடத்தில் எந்த சபாவில் அவனது கச்சேரி நடந்தாலும் 2 நாட்களுக்கு முன்பே எல்லா டிக்கெட்டுகளும் விற்று போகும். பாலமுருகனின் வீணை வாசிப்பு எத்தனை நளினமாக இருந்ததோ அதே போல் அவனும் பார்க்க அத்தனை நளினமானவனாக அழகானவனாக இருந்தான். வெள்ளை வெளியர் என்ற நிறம், கூர்மையான கண்கள், எடுப்பான நாசி, சுருண்டு முன்னெற்றியில் கவர்ச்சிகரமாக வந்து விழும் கேசம், நல்ல உயரமும் அளவான பருமனும் எடுப்பான தோற்றமுமாய் அனைவரையும் கவர்ந்து கொண்டிருந்தான். தன் தந்தையிடமே வீணை கற்றுக்கொண்டு அவரையும் மிஞ்சும்படி வாசித்து காட்டிய மீராவுக்கு பாலமுருகனிடம் கற்றுக்கொண்டு அவனது வாசிப்பில் இருக்கும் இனிமையையும் நயத்தையும்
தன் விரல்களுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது. அவனது வீணை கச்சேரி எங்கு நடந்தாலும் தவற விடமாட்டாள் மீரா. ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அவனது ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் டேப்பில் ரெக்கார்டு பண்ணிக்கொண்டு போட்டு போட்டு கேட்பாள். நினைவுகளின் வேகத்துடனோடு மீரா ரகுவம்ச சுதாவை முடித்து விட்டாள். அடுத்து சண்முக பிரியாவில் மரிவேரதியை ராகம் தானத்துக்கு ஆரம்பித்தாள். முதலாக அப்பா அவளை அழைத்து கொண்டு பாலமுருகனின் வீட்டுக்கு போன போது அவன் அவளை மரிவேரதிதான் வாசித்து காட்டச் சொன்னான். வீணையை மீட்டும் சப்தத்தை அடக்கி நாதத்தை மட்டும் வெளிப்படுத்தி இனிமையாக அவள் வாசிக்க ஆரம்பித்ததுமே பாலமுருகன் அவளது திறமையை எடை போட்டு விட்டான். அவளது வாசிப்பை கேட்ட பின் மறுக்காமல் அவளுக்கு கற்றுக் கொடுக்க ஒப்புக்கொண்டான். மீராவுக்கு கற்றுக் கொடுக்க அவளிடம் யாரிடமுமே இல்லாத ஒரு அபூர்வ திறமை ஒளிந்து கொண்டிருப்பதை கவனித்தான் பாலமுருகன். அவன் ஒரு முறை வாசித்து காண்பித்தால் போதும். அதேபோல் ராகம் மாறாமல் தாளம் மாறாமல் வாசித்து காட்டி விடுவாள் மீரா. வாய்ப்பாட்டிலும் அவள் நன்கு தேர்ச்சி பெற்று இருக்கவே இன்னும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடிந்தது. மீரா, உன் வாசிப்பில் என்னை நானே மறந்து விடுகிறேன். இசையின் மூலமாகவே என்னை முற்றிலும் மயக்கி விட்டாய் நீ. வீணை மீதிருந்த அவளது கரத்தில் தன் கரத்தை பதித்தான் பாலமுருகன். மீராவின் உடலும் உள்ளமும் சிலிர்த்தன. பாலமுருகனை தன் இதயத்தில் வைத்து இத்தனை நாட்கள் அவள் பூஜித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவன் தன் மனதை திறந்து காட்டியதால் ஏற்பட்ட இன்பத்தாலும் திடீரென்று அவன் கரம் தன் கரத்தை பற்றியதால் ஏற்பட்ட அதிர்ச்சியினாலும் மீரா ஒரு வினாடி பேச முடியாமல் தடுமாறினாள். ஏன் மீரா பேச மாட்டேங்கிற? இல்ல, என் இசையில நீங்க மயங்கி விட்டதாக சொல்றீங்களே, உங்களது நாதத்தை கேட்டு மயங்கித்தானே நான் இங்கே உங்க மாணவியாக வந்து சேர்ந்தேன். எப்படியோ இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மயங்கி விட்டது உண்மைதானே. இரண்டு இசை உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? மோகனம் மாதிரி மயக்கும், கல்யாணியை போல் இனிமையாக இருக்கும், அமிர்த வர்ஷினி மாதிரி அமிர்தத்தை பொழியும். அப்படி சொன்ன அவரா இப்படி மாறிவிட்டார்? மீரா பெருமூச்சு விட்டாள். ராகம் தானத்தை பலமான கைத்தட்டலுடன் முடித்துவிட்டு அம்சநாதத்தில் பண்ரீதியை ஆரம்பித்தாள். பாடலுடன் நினைவுகளும் தொடர்ந்து மனதை நிறைத்தன. கல்லூரி ஆண்டு விழாவில் வாசிக்க வேண்டும் என்று பிரின்சிபால் உள்பட பலரும் அவளை வேண்டிக் கொண்டனர். அப்போதும் அவள் அவனது சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் ஒப்புக்கொண்டாள். கச்சேரி மாதிரி நிகழ்ச்சி 2 மணி நேரத்திற்கு ஏற்பாடாகி இருந்தது. பிரமாதமாக வாசிக்க வேண்டும் மீரா, என் முதல் மாணவி நீதான். இந்த ஆசிரியருக்கு எப்படி பெயர் எடுத்து தருகிறாய் என்று பார்க்கலாம் என்றான் அவன். மீரா பதிலளிக்காமல் சிரித்தாள். கல்லூரி ஆண்டு விழாவுக்கு பாலமுருகனே வந்திருந்து அவளது முதல் கச்சேரியை ஆரம்பித்து வைத்து தைரியம் அளித்து உற்சாகம் ஊட்டினான். கௌரி சங்கர் எல்லா சங்கீத மேதைகளையும் பத்திரிகைக்காரர்களையும் தன் பெண்ணின் கச்சேரிக்கு அழைத்திருந்தார். அவர்கள் யாவரும் ஒன்றுபோல் பாலமுருகனையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டால் உங்கள் பெண், அந்த சரஸ்வதியே நேரில் வந்து வாசித்த மாதிரி இருக்கிறது என்று பாராட்டினர். பாலமுருகனிடம் பொறாமை கொண்டிருந்த ஓர் 2ஆம் தர வீணை வித்வான் அவனிடமே வந்து, என்ன சார், குருவை மிஞ்சிட்டாலே உங்க சிஷ்யை, கௌரி சங்கரின் பெண் இனிமேல் உங்களை இருக்கும் இடம் தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் தள்ளிவிடப் போகிறாள் பாருங்கள், என்ன அற்புதமான வாசிப்பு, என்ன திறமை என்று அவன் வியந்ததும் பாலமுருகனின் மனம் வேதனைப்பட்டது. கச்சேரி முடிந்து மீரா மேடையை விட்டு இறங்கி நேராக அவனை தேடிக்கொண்டு வந்தாள். எப்படி இருந்தது நான் வாசித்தது? ஆசிரியருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தேனா இல்லையா என்று சிரித்து கொண்டே அவள் கேட்டபோது அவளை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆசிரியனை கீழே தள்ளிவிட்டு நீ மேலே போய்விட்டாய் மீரா என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்க பிடிக்காமல் வீட்டுக்கு போய்விட்டான். மறுநாள் பத்திரிகைகள் அவளை மிகவும் பாராட்டி எழுதியிருந்தன. அதை படித்துவிட்டு பாலமுருகன் என்ன சொல்கிறான் என்று அறிந்து கொள்ள அவன் வீட்டுக்கு போன போது பாலமுருகன் அவளோடு சரியாக பேசவில்லை. அவளாக பத்திரிகைகளை பார்த்தீர்களா என்று கேட்டபோது கூட அவன் பார்த்தேன் என்று உயிரே இல்லாதது போல பதிலளித்தான். மீரா ஒன்றும் புரியாமல் குழம்பினாள். 1 வாரம் ஓடிவிட்டது. பாலமுருகன் அவளோடு பேசுவதை குறைத்து கொண்டதுடன் வீணை கற்றுக் கொடுப்பதையும் தவிர்த்து கொண்டே வந்தான். அவனது இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் தெரியாமல் மிகவும் வேதனைப்பட்டாள் மீரா. அவனது பாராமுகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் நேராக அவன் வீட்டுக்கு போனாள். 1 வாரமாக நீங்கள் என்னை வீணை கற்க வர சொல்லவில்லையே, ஏன்? இனிமேல் நான் தான் உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மீரா. அவன் சிரித்துக் கொண்டே அவளை பார்த்தான்.
ஆனால் அது சிரிப்பாகவே இல்லை. ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்கிறேன். உன் அற்புதமான வாசிப்பை எல்லோரும் புகழவில்லையா? எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தது தானே. அது இருக்கட்டும். சில நாட்களாக நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறேன்? சாதாரணமாகத்தானே இருக்கிறேன். இல்லை, பொய் சொல்லாதீர்கள். கல்லூரி ஆண்டு விழாவுக்கு பிறகு நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள். என்னோடு சரியாக பேசுவதில்லை. என்னை ஏறெடுத்து பார்ப்பதை கூட தவிர்க்கிறீர்கள். மீராவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. பாலமுருகன் பதிலே பேசாமல் தலை குனிந்தவாறு ஒரு விரலால் வீணையின் ஒரே தந்தியை மீட்டி டொயிங் டொயிங் என்று ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தான். மீராவினால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னிடம் இப்படி பாராமுகமாக நடந்து கொள்ள நான் என்ன தவறு செய்தேன் என்று கூறிவிட்டு விசும்பினாள் மீரா. நீங்கள் என்னோடு பேசாத இந்த ஒரு வாரத்தில், வீணை வாசிக்க வர சொல்லி போன் பண்ணாத இந்த 7 நாட்களில் நான் எப்படி தவித்து போய்விட்டேன் தெரியுமா? நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை தண்டியுங்கள். இந்த மாதிரி பேசாமல் இருந்து என்னை அலட்சியப்படுத்தாதீர்கள். அலட்சியமில்லை மீரா, இது என் உணர்ச்சிகள் உனக்கு புரியாது. என் நிலையில் இருந்து பார்த்தால்தான் புரியும். இது ஒருவித தாழ்வு மனப்பான்மை. பாலமுருகன் கும்புறினான். தாழ்வு மனப்பான்மையா? என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுதான் என்னால் இப்போது சொல்ல முடியும். ஒரு வாரமாக மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டதில் என் குழப்பத்துக்கு கிடைத்த ஒரே விடை இதுதான். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டுமானால் நீ வீணை வாசிப்பதை விட்டுவிட வேண்டும். நம் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டுமானால் நீ எங்கும் கச்சேரி செய்ய ஒப்புக்கொள்ளக் கூடாது. இதை தவிர என்னால் வேறெதுவும் சொல்ல முடியாது. மீரா, அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உன் உறுதியான முடிவை சொல். உன் பதில்தான் என் எதிர்கால உறவை நிர்ணயிக்கும் என்றான் பாலமுருகன். மீரா அப்படியே அதிர்ந்து போய்விட்டாள். வீட்டினுள் நுழையும் போதே ஹாலில் தன் தந்தை யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மீரா கண்களை துடைத்துக் கொண்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்றாள். அம்மா மீரா, இவர் ஆர்ட்ஸ் அகாடமி காரியதரிசி சுப்பிரமணியம். அவர்கள் சபாவில் வருகிற 10ஆம் தேதி உன் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்ய வந்திருக்கிறார் என்று அவரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்பா. மீரா கைகுவித்தாள். அன்று உங்கள் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு நானும் வந்திருந்தேன். உங்கள் வாசிப்பை எப்படி புகழ்வதென்றே தெரியவில்லை. இந்த புரோகிராமிற்கு மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் சுப்பிரமணியம். அப்போதைய மனநிலையில் மீராவிற்கு எதுவுமே வேண்டி இருக்கவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றால் போதும் என்று இருந்தது அவளுக்கு. உங்களுக்கு நாளை போன் செய்து தெரிவிக்கிறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்த பின்பு அத்தனை நேரமாக அணை போட்டு தடுத்து வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. கௌரி சங்கர் பதறி போய்விட்டார். அவளை சமாதானப்படுத்தி அவளிடமிருந்து விஷயத்தை அறிந்து கொள்ள அவர் பெரும்பாடு பட வேண்டியிருந்தது. விஷயத்தை கிரகித்துக் கொண்டதும் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார் கௌரி சங்கர். பின் அவள் அருகே வந்து அவளது கூந்தலை பாசத்தோடு வருடினார். மீரா, உன்னிடம் இருப்பது ஒரு அபூர்வமான கலையம்மா. பாலமுருகனையே மிஞ்சி விடுகிறாய் என்றால் எப்படிப்பட்ட வாசிப்பது? ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் தான் அது. அதே போல் அவன் மீது நீ கொண்டுள்ள அன்பின் ஆழத்தையும் நான் உணர்கிறேன். ஆனால் மீரா, அவனோடு நீ வாழ நினைக்கும் வாழ்க்கை சாதாரணமானது. திருமணம் செய்து கொள்வதும் பின் குழந்தை குட்டிகள் பெறுவதுமான எல்லோரும் வாழும் மிக சாதாரண வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் தெய்வீக கலையை அதற்கு விலையாக கொடுக்க போகிறாயா? யோசித்து முடிவு செய்யம்மா. நீ எடுக்கும் எந்த முடிவுக்கும் நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப மனம் சலனம் அடையக்கூடாது. அதற்கேற்ப உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் என்றார் கௌரி சங்கர். மீரா ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் 2 நாட்கள் தடுமாறினாள். உடலும் மனமும் ஓயும் வரை அழுது தீர்த்தாள். 2 நாட்களாக திரும்பி கூட பார்க்காமல் இருந்த வீணை அவள் பார்வையில் பட்டது. அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆர்வமெல்லாம் பீரிட்டு கிளம்பியது. விரல்களில் வாசலினை தடவிக்கொண்டு போய் உட்கார்ந்து வீணையை எடுத்து வைத்துக் கொண்டாள். வீணையில் இருந்து ஹம்சத்வனியில் தியாகராஜர் கிருதி ஒன்று பிறந்தது. அடுத்து வரிசையாக கல்யாணி, மோகனம், தோடி, கமாஸ் என்று ஒவ்வொரு ராகமாக குலைந்தது. வாசித்துக் கொண்டே போனபோது அவளது நெஞ்சத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தன. 2 மணி நேரத்திற்கு மேல் அற்புதமான கான மழையை பொழிந்துவிட்டு கடைசியில் ஹம்சா நந்தியில் தில்லானாவோடு முடித்து வீணையை கீழே வைத்தபோது அவள் மனதில் விவரிக்க இயலாத அமைதி நிரம்பி இருந்தது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்பா. வீணையின் நாதத்திடமிருந்து என்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அந்த சபா காரியதரிசி கிட்ட சம்மதம்னு சொல்லிடுங்க.
கலையை கலைஞனிடமிருந்து பிரிக்கவே முடியாதுங்கிறத எப்போது பாலமுருகன் உணர்கிறாரோ அப்ப அவர் என்ன தேடி வரட்டும். அதுவரை இந்த மீரா உங்களுக்காக காத்து கொண்டிருப்பான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன்பா. அவர் மனம் மாறாமலேயே இருக்குமானா நீங்க சொன்னது போல ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு என்னுடைய கலை விளையாக வேண்டாம். அற்புதமான கலைக்கு என் வாழ்க்கை விளையாகி விட்டு போகட்டும் என்றாள் மீரா. அதன் பின் அவனிடம் தன் முடிவை தெரிவித்துவிட்டு இந்த கச்சேரிக்கும் அவனை அழைத்து விட்டுத்தான் வந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. ராக மாளிகை முடிந்ததும் வேதத்தை அதி அற்புதமாக வாசித்த பின் மத்தியமாவதியில் கச்சேரியை முடித்தாள் மீரா. 10 நிமிஷங்களுக்கு கரகோஷம் ஓயவே இல்லை. எழுந்து அடக்கமாக கைகுவித்த போது கூட நேர் எதிரில் காலியாக இருந்த அந்த பிரம்பு நாற்காலிதான் அவள் மனதை உறுத்தியது. அந்த நாற்காலி போலவே அவள் மனமும் வாழ்நாள் முழுவதும் காலியாக வெறுமையாக கிடக்க வேண்டியதுதானா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். வேறு என்ன வழி? நாதங்கள் மோதினால் சிறுகதை முற்றும்.